அடுத்ததாக பேசுபவர் எண் 23 தியா எஸ் 7ஆம் வகுப்பு A2. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு 2 அடி சாத்தியம். 1.25 அடியில் உலகிற்கு உறக்கச் சொல்லி 133 அடியில் வான் உயர்ந்து நிற்கும் வல்லவனை வணங்கி படிக்க படிக்க கேட்க கேட்க சொல்ல சொல்ல எழுத எழுத சுவைக்க சுவைக்க என்றும் திகட்டாத செந்தமிழை வணங்கி அவையோரை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், என் தந்தை தந்த தாய்ப்பால், என்னை மாற்றிய முப்பால், ஆம் என்னை மாற்றிய திருக்குறள். சாதாரணமாக வாசிப்போம் என்று நான் துவங்கினேன். என்ன இல்லை திருக்குறளில்? அரசியலா, ஆன்மீகமா, கல்வியா, கல்லுண்ணாமையா, வெற்றியா, தோல்வியா, அறமா, அறிவா, வீரமா, விவேகமா, கற்பா, காதலா, இன்பமா? வள்ளுவரின் பார்வையில் இவ்வளவு வசீகரமா, வல்லமையா? எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் இவ்வளவு கணக்கச்சிதமாக பொருந்துகிறதே. இவர் யார்? ஞானியா, தீர்க்கதரிசியா, இயற்கை நமக்களித்த கடவுளா? 2 அடியில் 7 கடலை அடைக்க முடியும் என்றால் அது நம் தெய்வ புலவரால் மட்டுமே சாத்தியம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றார். அவர் கடவுளை பிரித்து பார்க்காதவர். அதனால் தான் சாதியும் மதமும் இங்கு தென்பட்டதில்லை. மதத்திற்கும் சாதிக்கும் முக்கியமான ஆயுதமாக எடுக்கப்படும் கடவுளை பிரித்து பார்ப்பதை மாற்றியது திருக்குறள். அதனால் தான் இது உலக பொதுமறையும் கூட. எறும்புகள் செல்லும் வரிசையை கலைப்பதில் தொடங்கிய என் மகிழ்ச்சி என் கடினமான வார்த்தைகள் நெருங்கிய நண்பர்களை கூட காயப்படுத்தும் என்பதை உணராமல் இருந்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வரிகளில் உணர்ந்தேன். மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் சமம் என்றார். வியந்தேன். 5 அறிவை விரும்பத் தொடங்கினேன். 6 அறிவை மதிக்க கற்றுக்கொண்டேன். ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற மாற்றம் தந்தது திருக்குறள், என்னை மாற்றிய திருக்குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அடுத்த பிறவி அல்ல, அடுத்த அடி எடுத்து வைக்க கூட என் வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம் என்பதை உணர வைத்தது திருக்குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். ரட்டன் டாட்டாவிடம் கேட்டார்களாம், நீங்கள் எப்படி எந்த முடிவு எடுத்தாலும் அது வெற்றி அடைய முடிகிறது என்று. முடிவு எடுத்துவிட்டு சரியான முடிவுதான் என்று நடத்தி காட்டுவேன் என்றார். எந்த ஒரு காரியத்திற்கும் பின்வாங்காத மன உறுதி வேண்டும். பிரம்மாண்ட வெற்றிக்கு பல தோல்விகள் வேண்டும். கணித பாடத்தில் சதம் அடிப்பது என் வாழ்நாள் சாதனை பட்டியலில் முதலிடம் பெற்றிருந்தது. அரை மதிப்பெண் இடைவேளையில் கூட விட்டிருக்கிறேன். தொடக்கப்பள்ளி காலத்தில் அனைத்து பாடங்களிலும் எடுத்திருக்கிறேன், கணிதம் தவிர. இந்த முதல் பருவ தேர்வில் மெய்வருத்த உழைத்தேன், அடித்தேன் சதம். என்னை மாற்றிய திருக்குறள். தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் என்றது. நம் நாடு சீரழிந்து கிடப்பதற்கு முக்கிய காரணம் மது. நவீன நாகரிக உலகில் இது இயல்புதான். யார்தான் மது அருந்தவில்லை? கல்லுண்டு கழித்தல் என்பது நம் இதிகாசங்களில் கூட இடம்பெற்றிருந்ததல்லவா? ஆனால் அதன் சீர்கேடை கல்லுண்ணாமை என்னும் அதிகாரத்தில் அடித்து அடித்து சொன்னதை எடுத்து எடுத்து படித்திருந்தால் 10 பேராவது திருந்தி உணர்ந்திருக்க மாட்டார்களா? 10 என்பது சிறிய எண் அல்ல, 10 குடும்பம், 10 தலைமுறை. என்னை மாற்றிய திருக்குறளில் காமத்துப்பால் இருக்கும் இடம் உண்டு. எனது காமத்துப்பாலா என்று நினைக்கிறீர்களா? நம் நாட்டில் தான் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பை ஒதுக்கி வைப்பது போல் நம் காமத்துப்பாலை ஒதுக்கிறோம். அறமும் பொருளும் அள்ளி கொடுத்த வள்ளுவர் தான் காமத்துப்பாலையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கைபேசியை கையில் கொடுத்துவிட்டு காமத்துப்பாலை சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டீர்கள். பெண்ணை வர்ணிக்க தெரிந்தவன் வன்முறையை கையில் எடுப்பதில்லை. அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குளை மாதர்கள் மாலம் பெண் நெஞ்சு. பெண்ணின் கண்கள் பேசும் மொழியை வாசிக்க தெரிந்துவிட்டால் ஆசிட்டுக்கு வேலை இருக்காதோ? பிணையேர் மடநோக்கும் நாடும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து. இக்குறள் என்னை மாற்றியது வரதட்சணையை ஒழிக்கும் என்று. அழகையும் இயற்கையும் ரசிக்க தெரிந்துவிட்டால் பெண்ணையும் இயற்கையும் சீரழிக்க மாட்டான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள திருக்குறளின் காமத்துப்பாலை பற்றி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் 2005இல் பாலியல் வன்கொடுமை சட்டம் ஏற்ற அவசியம் இருந்திருக்காதோ என்று என்னை மாற்றியது திருக்குறள். ஊடுதல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அர்த்தம் விளங்கையில் அர்த்தமற்று போயிருக்கும் அதிகரிக்கும் விவாகரத்துக்கள். எடுத்து வாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை வள்ளுவரின் வரிகளில். என்னை மாற்றிய திருக்குறள் உங்களையும் மாற்றும். நன்றி, வணக்கம். வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம், தந்தை தந்த தமிழ்ப்பாலான முப்பாலின் வழிகொண்டு மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவன் குரலை மேற்கோளாக பேசி சென்ற தியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.